ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 471. இங்கு ஒரு அரக்கனின் அட்டகாசங்களை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது சத்திய யுகத்தில் காசியவர் என்ற பிரஜாபதி முனிவருக்கு திதி அதிதி என்ற பெயருடைய 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். திதியின் கற்பத்தில் தோன்றியவர்கள் எல்லோரும் அசுரர்கள். ஆனால் அதிதியின் கற்பத்தில் தோன்றியவர்கள் எல்லோரும் தேவர்கள் ஆவார்கள். இப்பொழுது திதியின் கற்பத்தில் இரண்யாக்ஷன், இரண்யகசிபு என்ற 2 அசுரர்கள் பிறந்தார்கள். வைகுண்டத்தின் துவார பாலகர்கள் ஆன ஜெய் விஜய் என்ற இருவர்கள் சனாகதி 4 மூலம் கொடுத்த அவிசாபத்தால் அசுர ஜென்மம் அடைந்து விட்டார்கள். அவர்களே இந்த இரண்யாக்ஷன், இரண்யகசிபு ஆவார்கள். இரண்யகசிபுவின் குழந்தையின் பெயர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பிரகலாதன் ஆகும். எப்பொழுது பிரகலாத் மாதாவின் கற்பத்தில் உதயம் ஆனாரோ அப்பொழுதே இரண்யகசிபு தான் இரவா வரம் பெறுவதற்காக பர்வதத்தின் மேல் ஏறி பிரம்மாவை நோக்கி தியானம் செய்ய ஒரே மனதுடன் மிக மிக வேகமாக தபஸில் ஈடுபட்டான். இந்திரனுக்கும் தேவர்களும் அரக்கன் இரண்யகசிபு கொடுக்கும் துன்பங்களினால் மிக மிக மனவேதனை அடைந்தார்கள். அசுரர்களின் குழந்தை அசுரனாகத்தான் ஆகும். இந்த பயத்தால் மிகவும் பயப்பட்டு தேவராஜனான இந்திரன் இரண்யகசிபுவின் கர்ப்பவதியான மனைவியை வதம் செய்வதற்காக தனது பலத்தால் அவளை அபகரித்து கொண்டு போகும்போது வழியில் தேவரிஷி நாரதர் அவனை இந்திரனை தடுத்து நிறுத்தினார். நாரதர் கூறினார், ஓ இந்திரா, நீ ஏன் இந்த பெண்ணை அபகரித்து கொண்டு போகின்றாய் என கேட்டார். அதற்கு இந்திரன் கூறினான், ஓ தேவரிஷி அவர்களே, நாங்கள் அசுரன் ஆன இரண்யகசிபு கொடுக்கும் துன்பங்களை களைவதற்காக இவளை கொண்டு போகின்றேன் என்றான் அவன். முறைப்படி அசுர வம்ச விருத்தி ஆனால் நல்லவர்களுக்கு துன்பமே ஏற்படும். எனவே இது நடைபெறாமல் இருக்கவே இவளை கவர்ந்து செல்கின்றேன் என்றான். தேவரிஷி நாரதர் கூறினார், நீ தவறு செய்கின்றாய், அது உனக்கு தெரிய கிடையாது. இவளுடைய கற்பத்தில் எந்த புத்திர சந்தானம் பிறக்கப் போகின்றதோ அவரே மகா பாகவதர் ஆவார். ஆகவே இவளை விட்டு நான் என்னுடைய ஆசிரமத்திற்கு கொண்டு போய் இவளுக்கு ஹரி கதை கேட்கும்படி செய்கின்றேன். இதை கூறி தேவரிஷி நாரதர் லீலாவதியை கொண்டு போய் சொந்த ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார். தினந்தோறும் ஹரி கதை அமிர்தம் கேட்கும்படி செய்தார். மாதாவான லீலாவதி கற்பத்தில் உள்ள பிரகலாதன் இந்த ஹரிக்கதைகள் அனைத்தையும் கேட்டான். இப்பொழுது இரண்யகசிபு தனது தபஸை முடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். நாரதமுனி லீலாவதியை அவன் கையில் ஒப்படைத்தார். இரண்யகசிபு பகவான் பிரம்மாவை சாக்ஷாத் தரிசனம் செய்து வரவேண்டி பிரார்த்தனை செய்தான். ஓ பிரபு, நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுங்கள். என்ன வரம் என்றால், எப்பொழுதும் நான் இரவாத நிலையில் இருக்க வேண்டும் என கேட்டான். பிரம்மா கூறினார், பிறப்பவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். ஆகவே நீ கேட்ட வரத்தை கொடுக்க முடியாது என்றார் அவர். இப்பொழுது இரண்யகசிபு கூறினான், இப்பொழுது எனக்கு இந்த வரம் கொடுங்கள். உங்களுடைய சிருஷ்டியால் எந்த ஜீவன்கள் மூலமாகவும் நான் மரணம் அடையக்கூடாது. நீரிலோ, நிலத்திலோ, வனத்திலோ, காற்றிலோ, பகலிலோ, இரவிலோ, அறையின் உள்ளோ, வெளியோ, எந்த ஒரு ஆயுதம் மூலமாகவும் எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது. அதற்கு பிரம்மா கூறினார், அப்படியே ஆகட்டும் என்றார் அவர்.
இந்த பக்கம் தக்க நேரத்தில் பிரகலாதன் பிறந்து விட்டதால் இரண்யகசிபு மிக மிக ஆனந்தம் அடைந்தான். நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பிரகலாதர் குழந்தையாக வளர்ந்தார். 4-5 வருடங்கள் கழித்த பிறகு குழந்தைக்கு உலக கல்வி, அரச கல்வி, அரசாட்சி, சாம, தான, வேத, தண்டம் போன்ற கல்வி பயில சுக்கிராச்சாரின் 2 புதல்வர்களான சண்ட, அமர் என்பவர்களிடம் அனுப்பினான். ஏற்கனவே அவர்கள் இடம் கட்டளையிட்டு இருந்தான். அது என்னவென்றால், எப்பொழுதுமே குழந்தை பிரகலாதன் விஷ்ணு, நாராயணன் என்ற திருநாமங்களை உச்சரிக்கக்கூடாது என்றான் அவன். அவரே என்னுடைய பரம சத்ரு. இப்பொழுது நீங்கள் நான் கூறியபடி சரியாக கல்வி கொடுக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு நிச்சயம் மரண தண்டனை கொடுப்பேன் என்றான் அவன். ஆனால் குழந்தை பிரகலாதர் 2-3 வயதிலேயே நிரந்தரமாக விஷ்ணு என்ற திருநாமவை உச்சரித்து வந்தார். இதை அவர் யார் இடமும் கற்றுக்கொள்ளவில்லை. மாதா கர்ப்பத்தில் இருக்கும் நேரத்திலேயே ஸ்ரீ நாரதரின் திருவாயாலேயே எந்த ஹரிநாமம் கேட்டாரோ அதனால் அவர் பல ஜென்ம சுக்கிருதி அடைந்து விட்டார். அந்த சுக்கிரியின் பலனால் இன்று கௌமார காலத்தில் பகவத் ஸ்மரணம் வித்யா லாபம் அடைந்து விட்டார். இப்பொழுது இரண்யகசிபு பாலகனான குழந்தை பிரகலாதிற்கு சண்ட, அமர்க்க என்ற 2 ஆசிரியர்கள் அருகில் கொண்டு சென்று கொடுத்துவிட்டு பிரச்சனை இல்லாமல் அவன் ராஜ்ய காரியங்கள் பரிபாலனம் செய்து கொண்டு இருந்தான். அவன் நிரந்தரமாக விஷ்ணுவை நினைத்தான். ஏனென்றால் அவரே என்னுடைய சகோதரன் ஆன இரண்யாக்ஷனை வதம் செய்துவிட்டார். அவரே என்னுடைய பரம சத்ரு. அந்த விஷ்ணு எனக்கு வேண்டும் என கூறினான். பிரகலாதன் உடைய பாடசாலைக்கு போனான். பண்டிதர்கள் எதை சொன்னார்களோ அதை கேட்காமல் கிருஷ்ணா, நாராயணா, விஷ்ணு, மதுசூதனா போன்ற திருநாமங்களை நிரந்தரமாக உச்சரித்தான் பிரகலாதன். கானா, காவண்ணா, கீனா, கீயண்ணா போன்ற அச்சரங்களை படிக்கச் சொன்னால் கிருஷ்ணா, கதாத, காந்தர்விகா போன்ற திருநாமங்களை உச்சரிக்கின்றான். இதனை கண்ட பண்டிதர்கள் மிக மிக வேதனைப்பட்டார்கள். கடைசியில் இப்படியே போனால் இந்த பாலகனுக்காக இரண்யகசிபு எங்களை அடித்து நொறுக்கி சமாதி ஆக்கி விடுவான் என்றார்கள். இப்பொழுது கிரமமாக 6 மாதங்கள் ஓடிவிட்டன. இரண்யகசிபு புத்திரனை பரீட்சை செய்வதற்காக வந்தான். புத்திரனை தனது மடியில் தூக்கி வைத்து கொண்டு அன்புடன் பிரீதியுடன் கூறினான், ஓ குழந்தாய், நீ என்ன கற்று இருக்கின்றாய் கூறு என்றான் அவன். அதற்கு புத்திரன் பிரகலாதன் கூறினான், ஓ பிதா, இந்த உலகத்திலே கிருஷ்ணர் தவிர வேறு யாரும் கிடையாது. நான் அவருடைய கதையை சிரவணம், கீர்த்தனம் மேலும் ஸ்மரணம் செய்வதை கற்றுக்கொண்டு இருக்கின்றேன் என்றான் அவன். ஒவ்வொருவருக்கும் கடமை சிரத்தையுடன் பகவான் கிருஷ்ணரின் கதை, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், திருப்பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சௌக்கியம் மேலும் ஆத்ம நிவேதனம் போன்ற இந்த நவவிதமான பக்தி யாரிடம் இருக்கின்றதோ அவரே எல்லா கல்விகளும் கற்றவர் ஆவார் என்றான் அவன். புத்திரனின் வாய் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இரண்யகசிபு மிக மிக கோபத்துடன் அவனுடைய புத்திரனை தூர எறிந்து விட்டான். ஓ முட்டாளே, நான் யாரை சத்துருவாக நினைக்கின்றோனோ அவனுக்கு நீ மிக மரியாதை கொடுக்கின்றாயா? இப்பொழுதே நான் உனக்கு தண்டனை கொடுக்கின்றேன். யாரெங்கே இந்த துஷ்டனான முட்டாளை வதம் செய்யுங்கள், இவனுக்கு விஷம் கொடுங்கள், கொலையாளிகளை கூப்பிட்டு இவனை வதம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் அவன். அரசனின் கட்டளைப்படி மதம் பிடித்த யானையின் கால் அடியில் மேலும் பயங்கரமான விஷம் உள்ள நாகத்தின் முன்பு மேலும் மலையில் இருந்து தூக்கி எறிந்தார்கள். இவற்றில் எல்லாம் பிரகலாதனுக்கு எந்த ஒரு விதமான துன்பமும் சம்பவிக்கவில்லை.
ஏன் என்றால் நிரந்தரமாக பகவான் கிருஷ்ணரின் திருநாமம், குணம், லீலைகளை ஸ்மரணம் செய்து கொண்டு இருப்பதால் பகவான் அவரை எல்லா விபத்துக்களில் இருந்து காப்பாற்றி கொண்டு இருந்தார். பகவான் கிருஷ்ணரின் மேல் பக்த பிரகலாதனுக்கு திடமான பக்தி இருந்து வந்தது. பாடசாலையில் பாடம் நடக்கும் நேரத்தில் மற்ற பாலகர்களுக்கு அடிக்கடி உபதேசம் கொடுத்து கூறினான், ஓ நண்பர்களே, வாருங்கள், நாம் எல்லாம் துர்லப மனித ஜென்மம். அதனால் பகவான் கிருஷ்ணரை பஜன் செய்து நம்முடைய வாழ்நாளை இனிமை ஆக்குவோம் என்றார் அவர். கிருஷ்ண பக்தி என்ற கல்வி மூலம் நீங்கள் எல்லோருமே அந்த பகவான் கிருஷ்ணரின் கடாட்சத்துக்கு ஆளானவர் போல் ஆகுவீர்கள் என்றார் அவர். இந்த நேரம் பஜனைக்கு மிகுந்த உகந்த நேரம். எவன் ஒருவன் அறிந்தவனோ அவனே கௌமார வயதிலிருந்து பஜன் செய்வான். வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ணா, ராமா, மதுசூதனா போன்ற திருநாமங்களை சொல்லுவோம் என்றார் அவர். அவரே நமக்கு ரட்சை கொடுப்பவர். இல்லறத்திலே உள்ள லௌகிகமான மக்களுக்கு சரியான கடமையானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சரண ஆசிரியம் அடைவதுதான். உலகத்திலே உள்ள எல்லா ஆசை, பேராசை அவையெல்லாம் விட்டுவிட்டு நாம ஸ்மரணம் செய்வதுதான் உடம்பு எடுத்த மானுட ஜீவர்களின் கடமையாகும் என்றார் அவர். எவன் ஒருவன் புலன்களை மட்டுமே திருப்தி செய்வதற்காக தீவிரமாக இருக்கின்றானோ அவன் பகவான் கிருஷ்ணர் தவிர மற்ற விஷயங்களிலே ஈடுபாடு கொள்கின்றானோ அவனுடைய வாழ்விலே பலவிதமான துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும் என்றார் அவர். உங்கள் பக்கத்தில் ராஜ்ய பரிபாலனம், கல்வி பொருத்தம் அற்றது. இது தவிர அதனால் பிரயோஜனமும் கிடையாது என்றார். பிரகலாதனின் இந்த அழகிய உபதேச வார்த்தைகளை கேட்ட பின்பு பாலகர்கள் பாடசாலையில் பாடும்போது புஸ்தகங்களை படிக்கும் மனது ஏற்படவில்லை. பாடம் கேட்ட எல்லோருக்கும் பகவான் மீது பக்தி வளர்ந்தது. பாடும் நேரத்தில் மனது கிடையாது. இதனால் வீட்டிலே அமைதி இன்மை ஆயிற்று. இந்த காரணத்தினால்தான் சண்ட அமர் இருவரின் அருகில் அனுப்பினார். அவரிடம் அந்த கல்வி கற்காமல் கிருஷ்ண பக்தி என்ற கல்வி எப்படி கற்றார்கள்? பகவானின் பக்தர்கள் எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றப்படுவார்கள் ஆவார்கள். பிரகலாதர் தனது தந்தையின் எல்லாவிதமான கெட்ட விவகாரத்திலே எப்பொழுதுமே துன்பம், பயம் கிடையாது. அவரே எல்லா அபாயங்களையும் பகவான் கிருஷ்ணரின் பரீட்சை என நினைத்து இதை ஏற்றுக்கொண்டு தந்தையிடம் கூறினான். ஓ பிதா, நீங்கள் எல்லோரையும் வென்று உன் சொந்த பராக்கிரமத்தை மிகவும் காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு முறையாவது சிந்தனை செய்து தங்கள் இதயத்தின் உள்ளே தங்கியிருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் போன்ற சத்துருக்களை அழித்து விட்டீர்களா, கொன்று விட்டீர்களா என கேட்டான். சிறிது யோசனை செய்யுங்கள். மரண காலத்திலே விபரீதமான புத்தி ஏற்படும். அப்பொழுது யாரும் யாருடைய உபதேசமும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். தானாகவே எல்லாம் தெரியும் என்ற பிரம்மையில் மனதில் பொறாமை, மேலும் அகங்காரம் கூடுதலாக உதயம் ஆகும். அந்த அகங்காரமே அவர்கள் வீழ்வதற்கு முக்கிய காரணம். எவன் ஒருவன் மண்ணாசை, பொன் ஆசை, பெண் ஆசை இவற்றின் தாசனாகி அடிமை ஆகி விடுகின்றானோ அவனுக்கு சரியான ஞானம், எது நல்லது எது கெட்டது என்பவை தானாகவே துன்பத்தில் மாட்டிக்கொள்கின்றான். இப்போது இரண்யகசிபு ஆனவன் பக்தர்கள் சிரேஷ்டரான பிரகலாதருக்கு பலவிதமான வகையில் வதம் செய்ய முயற்சி செய்தாலும் அவரை அழிக்க முடியவில்லை. அப்பொழுது இரண்யகசிபு நினைத்தான், நான் பலவித முயற்சியால் மகனை வதம் செய்ய முயற்சித்தும் எந்த வகையிலும் அவனுக்கு மரணம் ஏற்பட கிடையாது. இவனுக்கு ஏதாவது மாய மந்திரம் தெரியுமா? எனக்கு மிகவும் சந்தேகம் ஏற்படுகின்றது என்றான் அவன். பிரகலாதனை நெருப்பில் எரிந்தும் எரியவில்லை, விஷம் கொடுத்தும் மரணம் ஆகவில்லை, பாம்பு கடித்தும் ஒன்றும் ஆகவில்லை, யானை மிதித்தும் ஒன்றும் ஆகவில்லை.
கிருஷ்ணா, நாராயணா என்ற பெயர் மட்டுமே உச்சாடனம் செய்கின்றான். பிரகலாதனை பகவான் கிருஷ்ண சந்திரன் எப்பொழுதுமே காப்பாற்றி கொண்டு இருந்தார். இதனால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன் ஆசை போன்ற லோபமுள்ள இரண்யகசிபுவிற்கு அது எப்படி என தெரிய முடியவில்லை. அதனால் மரணம் அருகில் உள்ள இரண்யகசிபு கூறினான், ஓ துஷ்டனே, சொல், எங்கே உன் ஸ்ரீஹரி? நான் அவனை பார்க்க வேண்டும். அவனே என்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் சத்ரு. அவனை நான் சம்ஹாரம் செய்வேன். பார், எங்கே இருக்கிறான் அவன் என்றான் இவன். பிரகலாதர் கூறினார், ஓ பிதா, அவர் எங்கும் இருக்கிறார். நீரிலும், காட்டிலும், ஜலத்திலும், தளத்திலும், அறையின் உள்ளேயும் வெளியேயும், எங்கும் எதிலும் ஜீவன்களுக்கு உள்ளே அவர் பகவான் கிருஷ்ணர் வாசம் செய்கின்றார் என்றான் அவன். இரண்யகசிபு கேட்டான், ஓ துஷ்டனே, இந்த தூணின் உள்ளே உன் ஸ்ரீஹரி இருக்கின்றாரா என்றான் அவன். பிரகலாதர் கூறினார், அங்கேயும் அவர் இருக்கின்றார் என்றான் அவன். பிரகலாதின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு இரண்யகசிபு மிக மிக கோபத்துடன் அகங்காரம் கொப்பளிக்க அந்த தூணை தன் கதை என்னும் ஆயுதத்தால் அடித்து நொறுக்கினான். இப்பொழுது திடீரென தூணில் இருந்து ஒரு விசாலமான இரத்த கண்களுடன் அதிசய ரூபத்துடன் பாதி மனித உடல் பாதி சிங்க உடலுடன் கூடிய ஸ்ரீ நரசிங்க தேவர் வானம் முதல் பாதாளம் வரை கேட்கும்படியான பயங்கரமான கர்ச்சனை செய்து கொண்டு தோன்றினார். இப்பொழுது துஷ்டன் இரண்யகசிபு நரசிம்ம தேவனை பார்த்து அவரே பூர்வ சத்ருவான விஷ்ணு என நினைத்தான். இருவருக்கும் ஒரு பெரிய யுத்தம் அங்கு ஆரம்பமானது. இந்த யுத்தத்தினால் பிரளயத்திற்கு சமமாக பூமி அதிர்ச்சி ஆனது. சகோதரனை வதம் செய்தவன் ஆன ஸ்ரீ வராகதேவர் பகவான் கிருஷ்ணரை நினைத்து ஸ்ரீ நரசிம்ம பகவானை வதம் செய்வதற்காக அவர் அருகில் ஒரு யாமம் 3 மணி நேரம் கடத்தினான். கடைசியில் ஸ்ரீ நரசிங்கர் சாயந்திர நேரத்தில் மாடுகள் தொழுவத்திற்கு திரும்பும் நேரத்தில் இரண்யகசிபுவை வதம் செய்து விட்டார். இந்த பக்கம் நரசிம்மரை தரிசனம் செய்வதற்காக விஷ்ணுவின் மார்பில் உள்ள ஸ்ரீ லட்சுமி தேவி மற்றும் பிரம்மா, சிவபெருமான் மற்ற தேவர்கள் அங்கு தோன்றி நல்ல முறைப்படி வந்தனம் செய்து பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் யாருமே பயத்தினால் அருகில் செல்ல முடியவில்லை. அவர்கள் நரசிங்க தேவர் அவனை தகுதியுடன் பிடித்து கதவின் அருகில் உள்ள வாசற்படியில் உட்கார்ந்து சாயந்திரம் முதல் முகூர்த்தத்தில் தன் சொந்த தொடையின் மேல் வைத்து மற்ற எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் தன் சொந்த நகத்தின் மூலம் மார்பை கிழித்து வதம் செய்துவிட்டார் இரண்யகசிபுவை. இந்த பயங்கரமான உக்கிரமூர்த்தியை தரிசனம் செய்து எல்லோரும் பயத்தால் பிரகலாதனை பிரபுவின் அருகில் அனுப்ப ஆயத்தம் ஆகிவிட்டார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், ஓ பக்த பிரகலாதா, இன்று உனக்காக பகவான் கிருஷ்ணர் தோன்றியுள்ளார். அவரை சந்தோஷம் செய்வதற்காக நீ அவர் அருகில் செல்வாயாக என்றார்கள். சிங்கத்தின் குட்டி தன் அம்மா இடம் செல்ல எப்பொழுதும் பயப்படாது. அதுபோன்று பிரகலாதன் உக்கிர சுவாபமான ஸ்ரீ நரசிங்கதேவர் அருகில் போவதற்கு கொஞ்சமும் பயப்படவில்லை. பிரகலாதர் பலவிதமான ஸ்ரீ நரசிங்கரிடம் பிரார்த்தனைகள் செய்தார். ஸ்ரீ நரசிங்கர் அவனை பார்த்து அவனை தூக்கி தன் சொந்த மடியில் வைத்து கொண்டார். பிரகலாதனின் பிரார்த்தனையில் மிக மிக சந்தோஷம் ஆகி நரசிம்மர் அவனுக்கு வரம் கொடுத்தார். ஓ பிரகலாதா, நீ இந்த முறை உலக அரசன் ஆவாய். என்னுடைய ஆசீர்வாதத்தால் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்றார் அவர். பிரகலாதர் கூறினார், என்னுடைய பிதா அசுர சுவாவத்தால் பைத்தியம் போல் விஷயம் இல்லாமல் அறிவு இல்லாமல் நிலையில் இருந்தார். அதனால் தங்களின் சத்துரு போன்று ஆகி தங்களுடன் யுத்தம் செய்வதற்காக ஆயத்தம் ஆகிவிட்டார். தாங்கள் அவரை பற்றி சந்தோஷம் அடைந்து அவரை மேல்கதி அடையச் செய்யுங்கள் என்றார் அவர். பிரபு கூறினார், ஓ பிரகலாதா, கவலைப்படாதே, நான் அந்த ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்துவிட்டேன் என்றார் அவர். பிரகலாதர் மேலும் கூறினார், ஓ பிரபு,
நீங்கள் ஏன் இந்த விசாலமான இல்லற குகையிலே என்னை எரிந்தாய்? இங்கே மாயா மோகம் மட்டுமே இருக்கின்றது என்றார் அவர். ராஜ்ய பரிபாலன் மூலம் விஷய ஆதிகளில் ஈடுபட்டு தேகம் மேலும் மனதிலே அடியவனாக பந்தம் ஆகி அதனால் உன்னை மறந்து போவேன் என்றார் அவர். பகவான் கூறினார், என்னுடைய கட்டளை நானே, மேலும் விதிமுறைக்கு ஏற்ப இந்த இல்லறத்திலே உனக்கு யாரும் பிரச்சனை கொடுக்க முடியாது. அதனால் நீ பயப்படாதே. சில நாட்கள் கழித்து பகவான் கிருஷ்ணரின் கட்டளையை ஏற்று விதிமுறைகளுக்கு ஏற்ப பிரகலாதர் அரச பதவியை அபிஷேகம் செய்து கொண்டார். ஒரு சமயம் நாரதர் யுதிஷ்ட மகாராஜரிடம் கூறினார், ஓ மகாராஜ், பக்த அரசரான பிரகலாதர் ராஜ்ய பதவியிலே அடைந்தும் பிரஜைகளின் நிலையை தரிசனம் செய்தும் மேலும் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடித்தும் பின்னர் காவேரி நதியின் கரையில் வந்து ஒரு நாள் அமர்ந்தான். அங்கே எல்லா குணங்களும் உடைய ஆஜுகர் என்ற பெயருடைய ஒரு முனிவரை தரிசனம் செய்தார். சத்தியகிரி என்ற மலையின் குகையில் வசிப்பவரான அவர் தூசி முழுவதும் உடம்பில் பரப்பி திவ்ய மகா ஜோதி மயமாக சந்தோஷ இதயத்துடன் யோகேஸ்வரர் போல் காணப்பட்டார். அவரை தரிசனம் செய்து அவரிடம் தன்னை பற்றி கூறி அவருடைய விலாசம் பற்றி கேட்டான். முனிவர் கூறினார், ஓ அசுரர்களின் சிரேஷ்டரான பக்தராஜ் பிரகலாதா, நீ மகா அதிர்ஷ்டசாலி. மேலும் பகவான் கிருஷ்ணரின் கிருபா பாத்திரன் என்று சர்வ ஜனங்களும் கூறும்படி ஆகிவிட்டாய். நான் பல கீழான வழிகளில் பயணம் செய்து இப்பொழுது தெரிந்து கொண்டு விஷயங்களில் பற்று இல்லாமல் அதை விட்டுவிட்டு ஸ்ரீஹரியின் சந்தோஷத்திற்காக அவரின் சேவையில் என்னை ஆத்ம நிவேதனம் செய்து கொண்டு விட்டேன். ஜீவன வாழ்வில் பரம அமைதி லாபம் அடைந்து விட்டேன் என்றார் அவர். இப்படியாக பிரகலாத் மகாராஜா இந்த வேதங்கள் கூற்றுப்படி பலவித தத்துவங்களின் கதைகளை கேட்டுவிட்டு ஆனந்தத்துடன் முனிவரை கை கூப்பி வணங்கி சொந்த அரண்மனைக்கு சென்று விட்டான். அதன் பிறகு பிரகலாத் மகாராஜ் தானாகவே 36,000 வருடங்கள் வரை இந்த உலக அரசனாகி பக்த வாழ்வின் இறுதியில் ஸ்ரீ வைகுண்ட தாமம் அடைந்தும் விட்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.